இனிமே தான் அண்ணாமலையோட ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் பலருமே வந்துட்டு சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி வீர லீடர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த இயக்கமானது வந்து பார்த்தோன்னா தனிப்பட்ட கட்சியாக வந்து பார்த்தோன்னா போட்டியிடும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு. இப்போ அண்ணாமலை வந்துட்டு யாரு என்ன அவர் போலீஸா இருந்து பிஜேபியோட தமிழ்நாடு பிரசிடென்ட்டாலாம் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிஜேபிக்கு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? 2019 பிஜேபியோட ஓட் பேங்கிங் தமிழ்நாட்டில் என்ன இருந்ததுன்னா 3.5% தான். ஆனால் அவருடைய தலைமையில் 2024 எலெக்ஷனில் 11.9% அது ரைஸ் ஆயிடுச்சு. என்னதான் அந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை தோத்திருந்தாரும், டிஎம்கே வந்துட்டு 40-40 வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருந்தாலுமே சரி, கிரவுண்ட் லெவலில் இருந்து பிஜேபி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்துட்டு ஓட் பேங்கிங் வாங்குறதுக்கு அண்ணாமலை தான் முக்கிய காரணமாக இருந்தார். இப்போ 2026 எலெக்ஷனில் நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையில் பிஜேபியோட ஓட் பேங்கிங் 2.9% குறைஞ்சு போயிருக்கு. அண்ணாமலை அவர்களை பல யங்ஸ்டர்ஸ்க்கும் படித்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே என்னன்னா அவருடைய ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ட் தான். ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது அப்படின்னா அது லீகலாக எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கிடையே ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துச்சு. இப்போ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அண்ணாமலை இப்படி ஒரு பதில் சொல்லுவார். இந்த பதிலுக்கு நம்ம இந்த மாதிரியான கேள்விகள் 2-3 கேள்வி கேட்டு அவரை லாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அண்ணாமலை கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் வேற எந்த கேள்வியுமே கேட்க விடாமல் வந்துட்டு ஒரு ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். இது நம்ம பல இடங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். என்னதான் அண்ணாமலை மேலே வந்து பார்த்தோன்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல அரசியல்வாதிப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவர் மேலே ஏன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல அப்படின்னா இத்தனை நாள் அவர் பிஜேபியில் இருந்துட்டு இருந்தார். பிஜேபி ஒரு மதவாத கட்சி, தமிழகத்துக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமாகவும் பெரும்பாலும் இருக்கும். அதனாலேயே அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்து ஒரு இயக்கமாக தனியாக ஒரு கட்சியாக வந்து பார்த்தோன்னா ஆரம்பித்து அவருடைய ஒரு புது பயணத்தை வந்துட்டு கொண்டு போக போகிறாரு. பார்ப்போம் அவர் வந்து பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீமில் வந்துட்டு இருப்பாரா? ஏன்னா பலரும் வந்துட்டு சொல்கிறாங்க, எப்படி பிஜேபியில் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைட் கிக்காக இருந்து இப்போ தனிப்பட்ட முறையில் போகிறாங்க, பிஜேபி எப்படி அவரை சும்மா விடும்? கண்டிப்பாக அவர் வந்துட்டு பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்னு வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சொன்னாலும் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்லாம் சும்மா ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து சேர்த்து லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த இயக்கமும் கட்சியாக மாறுமா என்ன ஏதுன்னு பார்ப்போம்.